கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம், யோனா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறவர். நாம் அவரை கூப்பிட வேண்டும் என்பதை தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். அவர்தான் நம்மை படைத்தார், அவர்தான் நம்மை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய தேவைகளுக்காக நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த யோனா தீர்க்கதரிசி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்த பொழுது தேவன் கடலிலே பெரிய மீனின் வயிற்றிலே அகப்பட பண்ணினார். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா பண்ணின விண்ணப்பம்தான் இந்த வசனம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஹல்லேலூயா. நெருக்கம் எவ்வளவு பெரிய நெருக்கம்! ஆழ்கடலிலே மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தையும் தேவன் கேட்கிறார். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நம்ம எங்கே இருந்து கூப்பிட்டாலும், பூமியின் ஆழத்திலிருந்து கூப்பிட்டாலும், ஆகாயத்திலிருந்து கூப்பிட்டாலும், பூமிக்கு மேலே இருந்து கூப்பிட்டாலும், எங்கே இருந்து கூப்பிட்டாலும் நம்முடைய கூப்பிடுதலை தேவன் கேட்டு நமக்கு உத்தரவு அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா. இந்த தேவன்தான் நம்முடைய தேவன். நாம் எங்கே எந்த நிலைமையிலே எப்படி இருந்து அவரை கூப்பிட்டாலும் தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்டு நமக்கு செவி கொடுத்து நம்மை விடுதலை பண்ணி நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நெருக்கப்பட்ட போதெல்லாம் தேவனை நாம் கூப்பிட்டு எத்தனை தடவை தேவன் நம்மை விடுவித்தார். நாம் சற்று திரும்பி பார்த்தோமானால் அவைகளை நாம் எண்ணுவதற்கு முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே எந்த மனிதனாலும் கூட நமக்கு உதவி செய்துவிட முடியாது. தேவன் உண்மையுள்ளவராயிருந்து, அவருடைய வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராயிருந்து நாம் கூப்பிட்ட பொழுது நமக்கு செவி கொடுத்தார், நம்மை விடுவித்தார், நம்மை தப்புவித்தார். தேவன் சொல்லுகிறார், இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். ஹல்லேலூயா. நம்முடைய உத்தரவு எங்கே இருந்து வந்திருக்கிறது? இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கர்த்தரால் நினைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை மறந்து போகவில்லை, அவர் நம்மேல் நினைவாயிருக்கிறார். நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் அறிவார். அவர் ஏற்ற வேளைகளில் ஏற்ற காரியங்களை நமக்காக செய்கிறவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் தேவனை நோக்கி கூப்பிடுவதிலே தளர்ந்து போகாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். தொடர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், அவர் ஏற்ற வேளையில் நமக்கு பதில் தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நெருக்கத்தில் இருந்த எங்களுக்கு எங்களுடைய கூப்பிடுதலை நீர் கேட்டு உத்தரவு அருளி செய்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதை நிறுத்தி விடாமல் தேவன் எங்களுக்கு உத்தரவு தரும் வரைக்கும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஜெயம் பெற உதவி செய்ங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.